ஜீவன் என்றால் என்ன? நமக்கு ஏன் ஜீவன் தேவை? பிரியமானவர்களே, விம்கோ நகர் கிறிஸ்டின் சபையின் ஊழியக்காரனாக வில்லோகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற பாடத்தில் உயிர், வாழ்க்கை, ஆத்மா மற்றும் ஆத்மாவின் வாழ்வு இவைகள் யாவும் ஜீவன் என்று வேறு சொல்லப்பட்டிருக்கிறது என்றும், மேலும் இன்னும் அநேக சொற்களோடும் ஜீவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பார்த்தோம். இவைகளுக்கு மத்தியில் தேவனும் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லப்படுவதனால் ஜீவன் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் ஜீவன் என்றால் என்ன என்றும், நமக்கு ஏன் ஜீவன் தேவை என்றும் ஆராய்வோம். பரமாத்மா, ஜீவாத்மா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். வேதத்தை பொறுத்தவரை இந்த ஜீவாத்மாவெல்லாம் செத்துப்போன ஆத்மாக்களே. 1. பிதாவாகிய தேவன் ஒருவரே தம்மில் தாமே ஜீவனுடையவர். ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய தனித்தன்மை சொல்லும் பொழுது யோவான் 5:26 பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்றார். இந்த வசனத்தில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவர் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவனுக்குத்தான் மூல மொழியில் ஜோய் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிதாவாகிய தேவன் ஜீவனின் உற்பத்தி ஸ்தானம், த சோர்ஸ் ஆஃப் லைஃப் அல்லது ஆரம்பம், த ஆரிஜின் ஆஃப் லைஃப் என்று அர்த்தமாகும். இந்த ஜீவன் எட்டர்னல், அன்கிரியேட்டட், யூனிக்லி பொசஸ்ட் பை காட் என்று சொல்லப்படுகிறது. பிதாவானவர் ஜீவனுடையவராய் இருக்கிறார் என்பது அவருடைய தனித்தன்மை. அதனால்தான் பிதாவாகிய தேவன் ஒருவரே தம்மில் தாமே ஜீவன் உடையவர் என்றேன். தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அவர் செத்துப்போகிற தேவன் அல்ல, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். இந்த ஜீவன் உயிரும் அல்ல, வாழ்க்கையும் அல்ல, ஆத்மாவும் அல்ல, மாறாக ஆத்மாவின் அழியா வாழ்வு என்று அர்த்தமாகும். அதாவது சரீரத்துக்கு உயிர் தேவையாக இருப்பது போல ஆத்மாவுக்கு ஜோய், அதாவது ஜீவன் தேவை. இந்த ஜீவன் தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அவரே ஜீவனின் உற்பத்தி ஸ்தானம். தேவன் ஆதாமை சிருஷ்டித்து அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஓதின போது அவன் ஜீவாத்மாவானான், ஜீவிக்கிற ஆத்மாவானான். அவன் பாவம் செய்த நாளிலே அவனுடைய ஜீவன் மரித்து விட்டது. அவன் தேவனோடு வாழும் தகுதியை இழந்தான். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். இந்த ஜீவன் நமக்கு இராவிட்டால் நம்முடைய ஆத்மா மரித்ததாக, தேவனோடு ஐக்கியம் இல்லாததாக காணப்படும். நம்முடைய ஆத்மா மரித்துவிடும் என்றால் சர்ரைத்து போல அழிந்து இல்லாமல் போய்விடும் என்று அர்த்தம் அல்ல. ஆத்மா இருக்கும், ஆனால் தேவனோடு ஐக்கியம் இல்லாததாக, அதற்கு ஜீவன் இல்லாததாக, வாழ்வு இல்லாததாக, ஒளி இல்லாததாக காணப்படும் என்று அர்த்தமாகும். 2. பிதாவாகிய தேவன் ஒருவரே சுயமாய் ஜீவிக்கக்கூடியவர். பிதாவானவர் ஒருவரே தம்மில் தாமே ஜீவனுடையவர். அதாவது அவர் ஒருவரே சுயமாய் ஜீவிக்கக்கூடியவர். இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டிங். அவர் ஜீவிப்பதற்கு யாரும் எதையும் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் தான் அவர் பிதா என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒருவரே எவரையும் அல்லது எதையும் நம்பி இருப்பவர் இல்லை. யாருடைய தயவையும் எதிர்நோக்கி இருப்பவர் இல்லை. மேலும் 1 தீமோத்தேயு 6:15-16 பிதாவானவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாபமே உள்ளவரும், அதாவது ஒருவராய் ஆத்மாவிலே சாபமே உள்ளவரும், சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். எனவே அவர் யாரையும் சார்ந்திருக்கவில்லை என்பதால் அவர் சுயமாய் ஜீவிக்கக்கூடியவர் என்று அறிகிறோம். மேலும் நெகேமியா 9:6 வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கி அவைகளையெல்லாம் அவர் காப்பாற்றுகிறபடினாலும் எபிரேயர் 2:10 பிதாவாகிய தேவனே தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினபடினாலும் 1 கொரிந்தியர் 8:6 அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறபடினாலும் அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறபடினாலும் ரோமர் 11:35-36 அவருக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுக்கத்தக்கவன் ஒருவரும் இல்லாதபடினாலும் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறபடினாலும் அவர் யாரையும் சார்ந்திருக்கவில்லை. எனவே அவர், அதாவது பிதாவாகிய தேவன் சுயமாய் ஜீவிக்கக்கூடியவர் என்று அறிகிறோம். 3. ஆண்டவராய் இயேசு சுயமாய் ஜீவிக்கக்கூடியவர் அல்ல.
யோவான் 5:19 ஆண்டவராய் இயேசுவின் வார்த்தையின்படி பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் அவர் தாமாக செய்ய முடியாது என்பதாலும், யோவான் 5:30 குமாரன் சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது என்பதாலும் ஆண்டவராய் இயேசு சுயமாய் ஜீவிக்கக்கூடியவர் அல்ல. மேலும் யோவான் 3:34 பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யோவான் 10:36 ஆண்டவராய் இயேசு பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியதாக இருந்தது, அவராலே அனுப்பப்பட வேண்டியதாக இருந்தது, தேவனுடைய சித்தத்தையே செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, தேவன் அவரை அனுப்பினார். அவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். மேலும் அவர் பேச வேண்டியது என்னதென்றும் அவர் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் அவரை அனுப்பின பிதாவே அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவனே அவருடைய வாயில் தம்முடைய வார்த்தைகளை அருளியிருக்கிறார். எனவே அவருடைய எல்லா செயல்களுக்கும், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா செயல்களுக்கும், உபதேசங்களுக்கும், அதிகாரங்களுக்கும், வல்லமைகளுக்கும் பிதாவாகிய தேவனே காரணமாவார். அவருடைய வார்த்தையின்படி அவர் தேவனாலே பிழைக்கிறார். அவருடைய பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு சுயமாய் ஜீவிக்கக்கூடியவர் அல்ல. மேலும் அவர் பிதாவாகிய தேவனுக்கு தம்முடைய மரண பரியந்தம் கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. இப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணராக வேண்டியதாக இருந்தது. எனவே ஆண்டவராய் இயேசு சுயமாய் ஜீவிக்கக்கூடியவர் அல்ல. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் அருள் செய்ததினாலே இப்பொழுது குமாரனும் தம்மில் தாமே பிதாவாகிய தேவனைப் போல ஜீவனுடையவராய் இருக்கிறார், சுயமாய் ஜீவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். 4. நமக்கு ஏன் ஜீவன் தேவை? தேவன் ஒருவரே தம்மில் தாமே ஜீவன் உடையவர் என்பதை ஆராய்ந்தோம். எனவே தான் அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் மத்தேயு 22 31-32 மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லியிருக்கிறார். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள் சரீரத்திலே மரித்தார்கள், ஆனால் ஆத்துமாவிலே மரிக்கவில்லை. எனவே தான் பிதாவானவர் ஆத்துமாவிலே மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஆத்துமாவில் ஜீவனுள்ளோருக்கு மாத்திரமே தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக மக்கள் யாவரும் சரீரத்தில் உயிருள்ளவர்களாய் வாழ்கிறார்கள், ஆனால் ஆத்துமாவிலே மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு பிதாவாகிய தேவனையும் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசித்து மனந்திரும்பி பாவங்கள் போக்க ஞானஸ்தானம் பெற்றால் அவன் ஜீவனுடையவனாய் இருக்கிறான். எனவே யார் ஆத்மாவிலே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் தேவனாய் இருப்பார். ஆத்மாவில் மரித்தவர்களுக்கு தேவன் தேவனாய் இருக்க மாட்டார். எனவே நாம் தேவனுடைய ஐக்கியமாக இருக்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உலகத்தின் அழிவிலிருந்து காக்கப்பட நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ளதாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ளதாய் இல்லாவிட்டால் நாம் உலகத்தின் மக்களோடு அழிவுள்ளவர்களாய் நரகாக்கின் பிள்ளைகளாய்த்தான் இருப்போம். 5. நாம் ஜீவனை இழந்து போகக்கூடும். நாம் நித்தியமாய் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் ஜீவனுள்ளதாக இருந்தால் மாத்திரமே நாம் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க முடியும். ஏனென்றால் எபிரேயர் 10:26-29 படி சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்த செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்தித்தால், அல்லது எபிரேயர் 6:4-6 படி ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் கிறிஸ்துவை மறுதலித்து தேவனுடைய குமாரனை நாம் மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்தினால், அல்லது நாம் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தால் நம்முடைய ஜீவனை இழந்து போக நேரிடும். 6. நித்திய ஜீவனை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்போஸ்தலனாகிய யோவான் 20:31 அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை
அதாவது யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதினது நாம் இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கே எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார். மேலும் தீத்து 1:3-4 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை அப்போஸ்தலருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷமாகிய பிரசங்கத்தினாலே அதை வெளிப்படுத்தினார் என்றும் 2 தீமோத்தேயு 1:1 கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்திற்காகவே பவுல் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் யோவானும் 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு செய்த வாக்கு தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்கிறார். அதாவது உங்களை வஞ்சிக்கிறவர்கள், அதாவது ஏமாற்றுகிறவர்கள், தேவன் உலகம் மற்றும் மாம்ச சம்பந்தமான ஆசீர்வாதங்களை அதிகமாக தருவார் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று ஏமாற்றுவார்கள். ஆனால் தேவன் செய்த வாக்குத்தத்தமோ நித்திய ஜீவன் அளிப்பார் என்பதே ஆகும் என்கிறார். 1 தீமோத்தேயு 6:12 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை நோக்கி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்றார். 1 தீமோத்தேயு 6:19 நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்கள் கட்டளை இடு என்றும் 1 தீமோத்தேயு 1:16 அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்றும் சொல்லுகிறார். 7 ஆண்டவராய் இயேசு ஜீவாதிபதி. யோவான் 3:15-16 ஆண்டவராய் இயேசு அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப்போகாமல், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்றும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றும் சொல்லுகிறார். அதாவது ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்து இப்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தது நாம் நித்திய ஜீவனை என்றென்றும் அழியா ஆத்மாவின் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கே என்கிறார். எனவேதான் 2 தீமோத்தேயு 1:10 ஆண்டவராய் இயேசு சிலுவை பாடுகள் மூலமாக மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அப்போஸ்தலர் 3:15 ஆண்டவராக இயேசு ஜீவாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். 8 ஆண்டவராக இயேசு ஜீவன் உள்ளவர். தேவன் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல ஆண்டவராய் இயேசுவுக்கு தேவன் அருள் செய்ததினால் இப்பொழுது ஆண்டவராய் இயேசுவும் ஜீவனை உடையவர். அதனால்தான் யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் 1 யோவான் 5:11-12 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம் என்றும், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றும், யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என் நாளே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்றும் சொல்கிறார். எனவே நமக்கு ஜீவன் வேண்டுமானால் அல்லது நம்முடைய ஆத்மா ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டுமானால் அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தே தீர வேண்டும். ஏனென்றால் அவராலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. 2 தீமோத்தேயு 1:10 ஆண்டவராய் இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கியிருக்கிறார். எனவே நாமும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாகி சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்ட போது நாமும் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். நாம் கிறிஸ்துவை விட்டு பிரியும் போது அல்லது கிறிஸ்துவை அசட்டை செய்து அவரை மறுதலிக்கும் போது இந்த ஜீவனை இழந்து போகக்கூடும். எனவே தான் ஆண்டவராய் இயேசு யோவான் 10:10 நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அது நித்திய காலமாய் வாழ்வாய் இருக்க அது நித்திய ஜீவனாய் இருக்க வந்தேன் என்கிறார். 9
ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் ஆண்டவராய் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆண்டவராய் இயேசு பிதாவைப் போல தம்மில் தாமே ஜீவனுடையவராய் மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு பிதாவைப் போல தம்மில் தாமே ஜீவன் உடையவர் மாத்திரமல்ல, அந்த ஜீவனை யாவருக்கும் கொடுக்கும் அதிகாரத்தையும் பிதாவினால் பெற்று யாவரும் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்கிறார். யோவான் 17:2-3 ஆண்டவராய் இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரலின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே என்றும் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றும் சொல்கிறார். எனவே மாம்சமான யாவருக்கும் ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் ஆண்டவராய் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் யாரை பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு தருகிறாரோ அவருக்குத்தான் குமாரன் நித்திய ஜீவனை தருவார். அதுவும் பிதாவாகிய தேவனே ஒன்றனமே தேவன் என்றும் ஆண்டவராய் இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்றும் சொல்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்தால்தான் நாம் பிதாவிடத்தில் சேர முடியும், பிதாவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். யோவான் 3:36 குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 1:21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்றும், அப்போஸ்தலர் 13:48 புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 யாரெல்லாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள்? தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றும், யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றும், யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றும், யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டதினால் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவன், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறவன் நித்திய ஜீவனை ஆத்துமாவின் அழியா வாழ்வை உடையவனாயிருக்கிறான். ஆனால் இயேசுவே தேவன் என்றும் அவர் திருத்துவ தேவன் என்றும் அவர் தேவத்துவத்தில் ஒருவர் என்றும் பிறருடைய பேச்சை கேட்டு வேதத்தில் சொல்லாதவளை விசுவாசித்தால் அவன் தன் ஜீவனை இழந்து விட்டான், அவனுக்குள் ஜீவன் இல்லை, அவன் ஆத்துமா செத்து விட்டது என்று அர்த்தமாகும். இயேசுவை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5:24 ஆண்டவரை இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது ஆண்டவராய் இயேசுவை அனுப்பினது அவருடைய பிதாவாகிய தேவன் என்றும் அந்த பிதாவாகிய தேவனே ஒன்றான மெய் தேவன் என்றும், யோவான் 20:17 படி இயேசு கிறிஸ்துவின் தேவனே நம் தேவன் என்றும் அவருடைய பிதாவே நம் பிதா என்று விசுவாசித்து அவரே ஆண்டவராக இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் அவன் நித்திய ஜீவனை ஆத்மாவின் அழியா வாழ்வை உடையவனாயிருக்கிறார். மற்றபடி இயேசுவே பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று விசுவாசித்தால் அவன் தன் ஜீவனை இழந்து விட்டான், அவனுக்குள் ஜீவன் இல்லை, அவன் ஆத்மா செத்து விட்டது என்று அர்த்தமாகும். கிறிஸ்துவின் பந்தியில் கையிடுவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மேலும் யோவான் 6:33 வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றும்
வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றும், யோவான் 6:53-54 நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றும், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றும் ஆண்டவரையே சொல்லியிருக்கிறார். எனவே வாரத்தின் முதல் நாள் தோறும் கிறிஸ்துவுடைய சரீரமாகிய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தமாகிய திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை, ஆத்துமா நித்திய காலமாக வாழும் வாழ்வை உடையவனாய் இருக்கிறான். சத்தியத்தை அறியாதவர்களின் பேச்சை கேட்டு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசியாமலும் அவர் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் அவன் தன் ஜீவனை இழந்து விட்டான், அவனுக்குள் ஜீவன் இல்லை, அவன் ஆத்துமா செத்து விட்டது என்று அர்த்தமாகும். மேலும் அன்பு கூறுகிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. 1 யோவான் 3:14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் 1 யோவான் 3:14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்றும், யோவான் 5:28-29 ஆண்டவராய் இயேசு வரும்போது பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ரட்சிக்கப்பட்ட பின்பு சகோதரத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சகோதரத்தில் அன்பு கூறாமலும் பிறருக்கு நன்மை செய்யாமல் இருந்தால் அவன் தன் ஜீவனை இழந்து விட்டான், அவனுக்குள் ஜீவன் இல்லை, அவன் ஆத்மா செத்து விட்டது என்று அர்த்தமாகும். இந்த பாடத்தின் மூலம் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்றும், யாவருக்கும் ஜீவனை கொடுக்கும் அதிகாரத்தை தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்றும், இந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்தால்தான் நாம் நித்திய காலமாய் வாழ முடியும் என்று அறிகிறோம். இந்த ஜீவன் இல்லாவிட்டால் நாம் உயிரோடு இருந்தும் மரித்தவர்களாக, ஆக்கினை தீர்ப்பு உள்ளானவர்களாக கருதப்படுவோம். இந்த பாடத்தை கேட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். ஷேர் செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.